வணக்கம் மற்றும் நமஸ்கார். நான் டாக்டர் கஞ்சன் சிங், இந்தியா ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்கின்சன் நோயாளிகள் எந்தெந்த வைட்டமின்கள் மற்றும் கனிமங்களை எடுத்துக்கொள்ளலாம் என்பதை பற்றி உங்களுடன் பேசப் போகிறேன். பார்கின்சன் நோய் என்பது ஒரு நரம்பியல் நோயாகும். இதில் கம்பிப்பு, நடக்க சிரமம், பேசுவதில் தடை மற்றும் தசைகளில் இறுக்கம் ஏற்படும். மருந்துகள் மிகவும் அவசியமானவை. ஆனால் இன்று நாம் பார்கின்சன் நோயாளிகளுக்கு நரம்புகளை ஆதரிக்கும், பலவீனத்தையும் சமநிலையையும் மேம்படுத்தும், மேலும் மருந்துகளுடன் சேர்ந்து சிறந்த முடிவுகளை வழங்கும் வைட்டமின்கள் மற்றும் கனிமங்கள் பற்றி பேசப் போகிறோம். முதல் வைட்டமின் என்பது வைட்டமின் B12 ஆகும். முதலில் மற்றும் மிகவும் முக்கியமானது வைட்டமின் B12. பார்கின்சன் நோயில் வைட்டமின் B12 குறைபாடு மிகவும் பொதுவாக உள்ளது. இது நரம்புகளை வலுப்படுத்துகிறது, உணர்விழப்பு மற்றும் மின்மினிப்பு குறைக்கிறது, நடக்கும் போது மற்றும் சமநிலையில் உதவுகிறது, மேலும் குறிப்பாக உங்கள் நினைவாற்றலையும் ஆதரிக்கிறது. இப்போது குறைபாடு ஏற்பட்டால் என்னென்ன காணப்படும்? உங்களுக்கு வைட்டமின் B12 குறைபாடு இருந்தால் என்னென்ன அறிகுறிகள் இருக்கலாம்? சோர்வு வரும், பலவீனம் இருக்கும், கால்களில் மின்மினிப்பு இருக்கும் மற்றும் நீங்கள் அடிக்கடி தடுமாறுவீர்கள் அல்லது விழுந்து விடுவீர்கள். இப்போது வைட்டமின் B12 குறைபாட்டை சரி செய்ய என்னென்ன மூலங்கள் இருக்கலாம் என்றால் பால், தயிர், பனீர், முட்டை, மீன் ஆகியவை உள்ளன. நீங்கள் இவற்றை எளிதாக உட்கொள்ளலாம். இரண்டாவது வைட்டமின் என்பது வைட்டமின் D. இது மிகவும் முக்கியமான வைட்டமின். இது தசைகளை பலப்படுத்துகிறது, விழும் அபாயத்தை குறைக்கிறது, எலும்புகளை வலுப்படுத்துகிறது மற்றும் மனநிலை மற்றும் சக்தியில் சமநிலையை ஏற்படுத்துகிறது. பார்கின்சன் நோயாளிகளில் வைட்டமின் D குறைவால் நடக்க அதிக சிரமம் ஏற்படுகிறது. எனவே நீங்கள் வைட்டமின் D சப்ளிமெண்ட்களையும் எடுத்துக்கொள்ளலாம். மேலும் நீங்கள் இயற்கை மூலங்களை விரும்பினால் காலை நேர சூரிய ஒளியில் 15 முதல் 20 நிமிடம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நீங்கள் பாலை, தயிரை மற்றும் முட்டையை உட்கொண்டு உங்கள் வைட்டமின் D அளவை சமநிலைப்படுத்தலாம். மூன்றாவது வைட்டமின் என்பது வைட்டமின் B6. வைட்டமின் B6 என்பது மூளை மற்றும் தசைகளின் ஒருங்கிணைப்பில் உதவுகிறது. இது கம்பனத்தை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது. இப்போது இதற்கான இயற்கை மூலங்கள் எவை என்றால் வாழைப்பழம், கடலை, நிலக்கடலை, உருளைக்கிழங்கு போன்றவை. இவற்றில் வைட்டமின் B6 மிகச்சிறந்த அளவில் உள்ளது. மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் நீங்கள் எல்-டோபா மருந்துகள் எடுத்துக்கொண்டிருந்தால் அதிக அளவில் வைட்டமின் B6 மருந்தை குறைக்க வேண்டும். ஏனெனில் இது உங்கள் மருந்துகளின் விளைவுகளை சிறிது குறைக்கும். அதனால் B6 சப்ளிமெண்ட் எடுப்பதற்கு முன் உங்கள் மருத்துவரிடம் கேட்டுத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான்காவது வைட்டமின் என்பது வைட்டமின் E. இது மூளையை பாதுகாக்கிறது. வைட்டமின் E என்பது பார்க்கும்போது மிகவும் முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகும். இது மூளையின் செல்களை பாதுகாக்கிறது. இது நோயின் வேகத்தை குறைக்கும் பணியில் உதவுகிறது. வலி அல்லது வீக்கம் மற்றும் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க உதவுகிறது. இதனை பூர்த்தி செய்ய நீங்கள் பாதாம், அக்ரோட் மற்றும் ஸ்பினாச், பாலக் ஆகியவற்றை சாப்பிட்டு எளிதாக பெறலாம். வைட்டமின் C என்பது ஒரு சக்தி மற்றும் நோய் எதிர்ப்பு வைட்டமின் ஆகும். இது பார்கின்சன் நோயாளிகளுக்கு மிகவும் அவசியமானது. வைட்டமின் C பார்கின்சன் நோயாளிகளில் சோர்வை குறைக்கிறது, நோய் எதிர்ப்பை அதிகரிக்கிறது, உடலை தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கிறது. இதற்கான மூலங்களாக நீங்கள் நெல்லிக்காய், ஆரஞ்சு, எலுமிச்சை மற்றும் அம்ருதும், பப்பாளி எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு மேலாக ஆறாவது முக்கியமானது கால்சியம். இது எலும்புகள் மற்றும் உங்கள் தசைகளுக்கு மிகவும் அவசியமானது. பார்கின்சன் நோயாளிகளில் விழும் அபாயம் அதிகமாக இருப்பதால் கால்சியம் மிகவும் அவசியம். இது எலும்புகளை வலுப்படுத்துகிறது, தசைகளில் உள்ள இறுக்கத்தை குறைக்கிறது மற்றும் எலும்பு முறிவு ஏற்படும் அபாயத்தை பெரிதும் குறைக்கிறது. இதனை பூர்த்தி செய்ய நீங்கள் பால், தயிர், ராகி மற்றும் கூடவே எள்ளும் எடுத்துக்கொள்ளலாம். ஏழாவது என்பது மக்னீசியம். மக்னீசியம் என்பது அதிகம் அறியப்படாத ஆனால் மிகவும் பயனுள்ள கனிமமாகும். இது தசைகளில் உள்ள இறுக்கத்தை குறைக்கிறது, பிடிப்பு மற்றும் வலியை குறைக்கிறது, தூக்கத்தை மேம்படுத்துகிறது. பலர் பார்கின்சன் நோயாளிகள் தூங்க முடியாமல் தசை இறுக்கம் மற்றும் வலி அனுபவிக்கிறார்கள். ஏன் இது நடக்குது? மக்னீசியம் குறைவால் இது நடக்குது. மக்னீசியம் எதில் உள்ளது என்றால் வாழைப்பழம், ஓட்ஸ், கீரை மற்றும் அனைத்து விதை வகைகளிலும் மக்னீசியம் உள்ளது. எனவே இவற்றை எடுத்துக்கொண்டு உங்கள் மக்னீசியம் தேவையை எளிதாக பூர்த்தி செய்யலாம். எட்டாவது ஒன்று அது ஓமேகா 3. இது மூளைக்கு ஆரோக்கியம் மற்றும் ஊக்கமாக கருதப்படுகிறது. ஓமேகா 3 ஒரு வைட்டமின் அல்லது கனிமம் அல்ல, ஆனால் பார்கின்சன் நோயில் மிகவும் அவசியமானது.
இது மூளை செல்களுக்கு பாதுகாப்பை வழங்குகிறது, வீக்கத்தை குறைக்கிறது மற்றும் மனநிலை அல்லது நினைவாற்றலை மேம்படுத்துகிறது. இதற்கான மூலங்கள் என்னென்ன இருக்கலாம் என்றால், எங்களுடைய ஃபிளாக்ஸீடு, வால்நட், சியா விதைகள் மற்றும் அதேபோல் மீனும் உண்ணுவதன் மூலம் ஓமேகா 3 கொழுப்பு அமிலத்தை மேம்படுத்தலாம். இவை பல்வேறு வைட்டமின்கள் மற்றும் கனிமங்கள் ஒரு பார்கின்சன் நோயாளிக்கு மிகவும் அவசியமானவை. எனவே பார்கின்சன் நோயாளிகள் எந்தெந்த வைட்டமின்கள் மற்றும் கனிமங்களை எடுத்துக்கொள்வதன் மூலம் தங்களுடைய பார்கின்சன் நிலையை மேம்படுத்தலாம் என்பதை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்பேன். அதுவரை நன்றி.